Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எப்படின்னு இருக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக அதாவது 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஃபிசிக்ஸோட குவார்டர்லி எக்ஸாமினேஷன் 5 மார்க் 3 மார்க் 2 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இம்பார்ட்டன்ட் சம்ஸ் வந்து எதுக்காக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா எப்படி இருந்தாலும் 2 மார்க் அதே மாதிரி 3 மார்க் கம்பல்சரியில் கண்டிப்பாக நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் தான் கேட்குறாங்க. சரியா? அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ லெசன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதாவது 5 மார்க்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். இதில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டைபோலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சல் அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரால். சரியா? ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் டியூ டு தி எலக்ட்ரிக் டைபோல். சரியா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் காஸ் லா. சரியா? அதுக்கப்புறம் எனர்ஜி ஸ்டோர்டு கெப்பாசிட்டி. அதுக்கப்புறம் வாண்டிகிராஃப்லாம் வந்து ஓப்பன் கொஸ்டினே சொல்லிடலாம். அடிக்கடி நமக்கு என்ன போகுதுன்னா எக்ஸாமில் கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. லெசன் 1ல் ஒரு 5 கொஸ்டின் இருக்குது. லெசன் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சரியா? இதில் வந்து வீட் ஸ்டோன் பிரிட்ஜ் ப்ராப்ளம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் பொட்டன்ஷியோமீட்டர். சரியா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. லெசன் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு அதாவது மேக்னெட்டிக் டைபோல். இது ரொம்ப முக்கியமானது லெசன் 3ல். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி சைக்ளோட்ரான். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதையும் நீங்கள் பார்த்துங்க தெளிவாக. அதுக்கப்புறம் மூவிங் காயில் கால்வானோமீட்டர். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் இல்லை, இதெல்லாம் பார்த்துங்க. அதுக்கப்புறம் லெசன் 4ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு வந்து ஒரு 8 கொஸ்டின் இருக்குது. சரியா? இதில் வந்து ஆர்எல்சி சீரியஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. சிங்கிள் ஃபேஸ் ஜென்ரேட்டர் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் இண்டக்ஷன் ஆஃப் இஎம்எஃப் பை சேஞ்சிங் தி ஓரியன்டேஷன் ஆஃப் காயில் வித் மேக்னெட்டிக் ஃபீல்ட். சரியா? இந்த கொஸ்டின் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. லெசன் நம்பர் 5 வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரம். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 3 கொஸ்டின் தான் இருக்குது. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் லெசன் நம்பர் 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஃபஸ்ட்டு கொஸ்டின் 2 கொஸ்டின் அதாவது ஃபஸ்ட்டு 2 கொஸ்டினுமே மிரர் ஈக்குவேஷனும் சரி, அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் ஸ்னெயில் விண்டோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் லென்ஸ் மேக்கர் ஃபார்மில் வந்து ஓப்பன் கொஸ்டினே நம்ம சொல்லலாம். சரியா? நிறைய எக்ஸாமில் கேட்குறாங்க. அதை தெளிவாக பார்த்துங்க. மொத்தமாக 8 கொஸ்டின் இருக்குது. அதுக்கப்புறம் லெசன் நம்பர் 7ல் வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ் அதாவது டபுள் ஸ்லைடு எக்ஸ்பிரிமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் இன்டர்ஃபரன்ஸ். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் 3 மார்க்ஸ் வந்து பார்க்கலாம். லெசன் 1ல் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், நிறைய வீடியோ சொல்லியிருக்கோம். அதாவது டிஃப்ரெண்ட் பிட்வீன்கிற கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா எழுதாமல் விட்டுறாதீங்க. ஏன்னா ஸ்டாஃப்ஸ் வந்து நமக்கு மார்க்கை குறைக்காமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன்கிற கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? அதை தெளிவாக பார்த்துங்க. அப்போ டிஃப்ரெண்ட் பிட்வீன் தி அதாவது கூலும் அண்ட் அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. காஸ்லா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? லெசன் 1ல் நம்ம வந்து 3 மார்க்குக்காக ஒரு 9 கொஸ்டின் இருக்குது. அடுத்து லெசன் 2ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இந்த 6 கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? செல் சீரீஸ் அதாவது செல்ஸ் இன் சீரீஸ், அதுக்கப்புறம் மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் ஓம்ஸ்லா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை தெளிவாக பார்த்துங்க. ஒரு 6 கொஸ்டின் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் லெசன் 3ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 கொஸ்டின் நம்ம கொடுத்துருக்கோம். 8 கொஸ்டினுமே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? இந்த 8 கொஸ்டினுமே நமக்கு வந்து எக்ஸாமில் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் லெசன் 4ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து 3 மார்க்கில் உங்களுக்கு வந்து ஒரு 6 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இந்த 6 கொஸ்டினுமே தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா? ஏன்னா குவார்டர்லி எக்ஸாமுக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து நிறையா இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் குவார்டர்லி எக்ஸாமுக்கு நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு ரொம்ப ஈஸியாக பப்ளிக் எக்ஸாம் முதற்கொண்டு நீங்கள் ஈஸியாக மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். லெசன் 5 வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன்டெக்ரல் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி 2 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கோம், பார்த்துங்க. அதுக்கப்புறம் லெசன் 6 வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 8 கொஸ்டின் இருக்குது. இந்த 8 கொஸ்டினுமே இப்போ நல்லபடியாக பார்த்துங்க. ஆப்டிக்கல் பார்த்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிலேட்டிவ் அதாவது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. லெசன் 7ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 5 கொஸ்டின் இருக்குது. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 2 மார்க்லையும் கேட்கலாம், 3 மார்க்லையும் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே, இப்போ சம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெசன் 1ல் வந்து நம்ம வந்து அதாவது எக்ஸாம்பிள் 1.1, எக்ஸாம்பிள் 1.4, எக்ஸாம்பிள் 1.11, 17, 20 எக்ஸசைஸில் 2, 3, 9, 14 ரொம்ப முக்கியம். லெசன் 2வை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா அதாவது 1லேருந்து 4 சம் வந்து ரொம்ப முக்கியம். அப்புறம் 8வது சம் ரொம்ப முக்கியம்.
13வது சம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சரியா. எக்ஸாம்பிள் 2.13 ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் 23, 25, 26, 27 ரொம்ப முக்கியம். எக்ஸசைஸில் 3, 4, 9, 11, 12, 14, 9 ரொம்ப முக்கியமானது. தேர்ட் லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 9, 18, 26 எக்ஸசைஸில் 1, 6, 7, 3 ரொம்ப முக்கியம். லெசன் 4ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளில் 1, 10, 16, 19, 21 ரொம்ப முக்கியம். எக்ஸசைஸில் 1, 2, 6, 7, 8, 15, 17, 12, 10, 9 ரொம்ப முக்கியமானது சரியா. அதாவது லெசன் 5ல் எக்ஸாம்பிள் 5.2 லெசன் 6ல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5, 16, 19, 21, 33, 35, 39 ரொம்ப முக்கியம். எக்ஸசைஸில் 2, 4, 9, 10 ரொம்ப முக்கியமானது. லெசன் 7ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 7.6 எக்ஸாம்பிள் 7.9 ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதெல்லாம் நமக்கு எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு சரியா. ஏன்னா இதெல்லாமே நமக்கு வந்து இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனும் சரி, வரக்கூடிய அடுத்தடுத்த எக்ஸாமினேஷன் ஆஃப்லியாக இருக்கலாம், அதே மாதிரி ஃபஸ்ட் டிவிஷனாக இருக்கட்டும், பப்ளிக் எக்ஸாமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். முக்கியமாக இதோட பிடிஎஃப் லிங்க் எல்லாமே நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிடணும். அதனால் வாட்ஸ்அப் குரூப்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.